ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் போத்தலை வச்சு இந்த மாதிரி பூவாசை எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. போத்தல் எடுத்து கணக்காக ஒரே லெவலுக்கு கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மூடி சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரே அளவுக்கு கணக்காக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஆக்கிக்கணும். அதுக்கு ஒரு போத்தை எடுத்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வீடியோவை பார்த்தே செய்யுங்க. இந்த மாதிரி டிசைன் ஒன்று நம்ம வெட்டிக்கணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இதை பண்ணலாம். சூப்பராக வரும். வீடியோ கடைசி வரைக்கும் கிளிக் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க. இந்த மாதிரி வீடியோ ஒன்று முன்னுக்கு போடுறதுக்கு இந்த அளவுக்கு அழகாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு உங்களுக்கு இந்த டிசைன் வேணுன்னா இல்லாட்டி வேறு ஒரு டிசைன் வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இது இப்போ நாங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும். ஒட்டுறது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க. நல்லா கம் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். கீ சைடு இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. ஒட்டுறதை நல்லாவே ஒட்டுங்க, இல்லாட்டி கலண்டுற பார்க்கும். இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து கோதுமை மாவு இல்லாட்டி சேவுத்தில் அடிக்கிற பொட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கோதுமை மாவில் தான் இது செய்கிறேன். கோதுமை மாவு எடுத்து செலுக்கில்லாத துணி எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். கணக்காக ஒட்டிங்க. நல்லா நனைங்க. நல்லா ஊற வச்சுட்டு துணியை ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டிங்க. ஷேப் ஆகுறதுக்கு துணி நல்லா விரித்து ஒட்டுங்க. கெடி இல்லாமல் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு சும்மா லெவலாக வராது. அதுக்கப்புறம் காஞ்சொட்டி கொஞ்சம் நேரம் வச்சு இந்த மாதிரி பொட்டி செவுத்தில் அடிக்கிற பொட்டி இருக்கு இல்லையா, அந்த பொட்டியை எடுத்து இந்த மாதிரி பூசிக்குங்க. கொஞ்சம் கூடயும் ஒரு தாவு கூடயும் இதாக்காமல் நல்லா பூசிக்குங்க. மறுபடியும் அந்த பொட்டி தான் கொஞ்சம் திக்காக கலக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூசுங்க. கணக்காக பூசிங்க. உங்களுக்கும் இது செய்யலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா காய வைங்க. இது நல்லா காஞ்சோட்டி சாயந்தரம் காயறதுக்கு ஒரு 13-14 ஹவர் போகும். காஞ்சோட்டி இந்த மாதிரி கணக்காக நீங்கள் பொலிஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சும்மா தேய்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் சும்மா தேய்ச்சா செட் ஆகாது. கணக்காக தண்ணியில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கணக்காக லெவலில் எடுத்துங்க. மறுபடியும் நீங்கள் பொலிஷ் ஒன்று மாதிரி வேணால் பூசிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி டிசைன் அழகாக இருக்கணுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். இதுக்கு ரொம்ப காசு அது இதுன்னு போகாது. நான் எல்லாம் செய்கிறது இந்த பெயிண்டிங் மட்டும்தான் காசு கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதில்ல தான் செய்கிறேன். இந்த மாதிரி கணக்கு அழகாக உங்களுக்கு வேணுங்கிற பிடிச்ச கலர் எடுத்து பூசிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று எடுத்து உங்களுக்கு அழகாக ஒட்டிக்கலாம். நல்ல அழகான டிசைன் உள்ள ஸ்டிக்கர். இந்த மாதிரி கம்மை நல்லா தடவிட்டு இப்படி கணக்காக ஒட்டிக்கிங்க. கணக்காக நேராக அழகாக ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி ஒட்டிங்க. கணக்காக நல்லா ஸ்ட்ராங்கான கம்மில் ஒட்டுங்க, இல்லாட்டி செட் ஆகாது. இந்த மாதிரி சரி நண்பர்களே, இன்றைக்கி எப்படி பூவாசை பிளாஸ்டிக் போத்தலில் செய்கிறதுன்னு பார்த்தோம். ஏதாவது டவுட் ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் ஒன்று போடுங்க கண்டிப்பாக.